Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Burnout Syndrome episode 2. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஐகால லிங்க் இருக்கும் பாருங்க. ஜீரா காலையில் தூங்கி எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே அவன் பெயிண்ட் பண்ணால அந்த பெயிண்டிங்கை போய் பார்க்குறான். அவனுக்கு அந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சா இல்லை கேவை பிடிச்சிருந்துச்சான்னு தெரியல. அந்த பெயிண்டிங் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்புறம் அவன் கேக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறான். நீ சொன்ன வேலை எனக்கு ஓகேன்னு. அதே நேரம் இங்கே கேவும் தூங்காமல் சும்மா தான் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கே எந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறான். அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிறது அவனுடைய தெரபிஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த தெரபிஸ்ட் இவனோட இன்சோம்னியாக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இவனால் நைட்டில் தூங்க முடியல போல. இன்னும் என்னோட இன்சோம்னியா அப்படியே தான் இருக்குது. என்னோட டோசேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க அப்படின்னு கே சொல்ல, சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே ஆளுங்க கம்மியாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்து தான் நானும் போனேன். ஆனால் அங்கே செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஸோ அடுத்த டைம் நான் வேற ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த தெரபிஸ்ட் சொல்கிறாரு, நீயே பிரச்சனையை தேடி தேடி போய் பார்க்குற மாதிரி இருக்கு. நீயே கொஞ்சம் அந்த பிரச்சனைலேருந்து விலகி இருந்தா உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். சரி நீ யாராச்சும் புதுசாக மீட் பண்ணியா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு மீட் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஆனால் நான் ஒருத்தவனை பார்த்தேன் அப்படின்னு அவன் ஜீராவை மீட் பண்ணால அதை பற்றி சொல்கிறான். அதே நேரம் இங்கே ஜீரா அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை பார்க்க போகிறான். அவள் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கான். அந்த அவ கூட சேர்ந்து நீ வேலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் அப்படி தானே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். சாச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, ஏண்டா பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இந்த மாதிரி அழகான பணக்கார பசங்கள்லாம் பெரிய மாஃபியாவா இருப்பாங்க, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்காக தான் இப்போ நான் உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கேக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. சரி நேற்று நைட்டு நடந்து என்ன உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்க, சொல்ல போனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவன் ட்ரெஸ் இல்லாமல் வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்றான். அதே நேரம் இங்கே கே வந்து அவனோட தெரபிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஒருத்தனை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜீராவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி நீ அவனை செலக்ட் பண்ண அப்படின்னு அவனோட தெரபிஸ்ட் கேட்க, அவன் வந்து என்னோட ஃபீல்டு கிடையாது, அவன் வேற ஏதோ ஃபீல்டு. ஸோ அவனால் என்னை கண்டிப்பாக ஏமாற்ற முடியாது. மட்டும் இல்லை அவன் ஆளே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். அவன் மனசில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஓப்பனாக வெளியில் சொல்லிடுறா அப்படின்னு சொல்ல, இப்போ கேவை பார்க்கறதுக்கு இங்கே ஜிரா வந்திருக்கான். அவன் கீழே வந்து வெயிட் பண்ண அங்கே கேவுடைய பட்லர் போய் ஜிரா கிட்ட பேசுகிறான். நான் தான் கேவுடைய பட்லர் அப்படின்னுட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் இன்னும் அந்த கே வந்து ஜிராவுடைய சோஷியல் மீடியாவில் அவன் போஸ்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்து அதை பற்றி எல்லாம் எங்கள் தெரபிஸ்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறான் பாருங்களேன் அப்படின்னு அதை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே கேவுடைய பட்லர் ஜிராவை கூட்டிகிட்டு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை செக் பண்ணி தான் மேலே அனுப்பணும், நீங்கள் ஃபோனும் பேகும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லிஃப்ட் பக்கத்தில் வந்ததுமே அவனை செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு பேக்கையே வாங்கி வச்சுக்கிறாரு. என்னது என் ஃபோனுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாரு. சரி உங்கள் பாஸோடைய ஃபுல் நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சாரி பாஸை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜீரா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் நிற்கிறான். அந்த பென்டோஸோடைய கீ அவன் கையில் கொடுத்து அந்த பட்லர் அவனை மேலே அனுப்பி வைக்கிறான். ஜீரா உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு கேக்கிட்ட போயிட்டு, எதுக்காக என் ஃபோனையும் பேக்கை வாங்கி வச்ச அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது நீ இன்னும் எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணலைல்ல, ஸோ உன்னை என்னால் நம்ப முடியாது அப்படின்னுட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். என்ன அக்ரிமெண்ட் இது அப்படின்னு ஜெரா கேட்க, அது ஒரு என்டிஏ அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறான். என்டிஏவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட், அதாவது என்னை பற்றியோ இங்கே நடக்கிறத பற்றியோ நீ வெளியில் யாருக்கிட்டையும் வாயை தரக்கூடாது. அப்படி ஏதாச்சும் நீ சொன்ன என்னால் உன் மேலே கேஸ் போட முடியும், நான் உன்னை சூ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு சூ பண்ணிடு அப்படின்னு நான் ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம் என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ நீ கண்டிப்பாக சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இந்த என்டிஏன்னா என்ன பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் உன்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் ஆமாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். சரி நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜீரா கேட்க, அப்படின்னா நீங்கள் இருந்து கிளம்பு இப்போவே அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் ஜீராவும் அதை சைன் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்கு இப்போ காசு ரொம்ப முக்கியம். சரி அதான் இப்போ நான் சைன் பண்ணிட்டேன்ல, நான் கூட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ என்கிட்ட நிறைய விஷயம் பண்ண சொல்கிறல்ல, நீ எப்பயாச்சும் என்கிட்ட ஒரு விஷயம் பண்ண சொல்லி அது எனக்கு பிடிக்காம நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதை நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவன் பால்கனிக்கு போகிறான். கேக் என்னமோ கால் வந்திருக்கு போல. அவன் அந்த பக்கம் போனதுமே ஜிராக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. அவனோட ரூமில் தேடிப்பாரு, எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடியில் அவனோட பேர் என்னன்னு எழுதியிருக்கும்ல, ஸோ நீ தேடிப்பாரு அப்படின்னு சொல்ல அவன் மெதுவாக போய் அந்த பால்கனிக்கிட்ட பார்க்குறான். அவன் சிகரெட் பற்ற வச்சுட்டு யாருக்கிட்டே ஃபோன் பேசுறது தெரியுது. ஸோ இப்போதைக்கு அவன் இங்கே வரமாட்டான் அப்படின்னுட்டு அங்கே டேபிளில் இருக்கிறதெல்லாம் என்னென்னமோ எடுத்து தேடி பார்க்குறான். அதே நேரம் எங்கள் பால்கனியில் உட்காந்து யாருக்கிட்டையோ பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க ஏதோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க போல்.
அந்த பிஸ்னஸை பற்றி ஏதோ இன்வெஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ சம்திங் டெக் கம்பெனி வைக்க போகிறான் போல, இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கான்னு என்னன்னு தெரியல. அந்த டெக் கம்பெனி பற்றி என்னமோ புதுசாக இன்னும் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறான் போல. ஸோ இது வந்து இப்போ தான் புதுசாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் ரூல்ஸே எதுவும் போடல. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான டைம், இதில் நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்னு அவன் இன்வெஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அதே நேரம் இங்கே ரூமில் இந்த ஜிரா இருக்கால, அவன் என்னமோ கண்டுபிடிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. அதை இவன் வேற ஒரு பேப்பரில் எழுதி வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, பட்லர் இவன் உள்ளே வரும்போது இவனை ஃபுல்லாக செக் பண்ணி தானே உள்ளே அனுப்பினாரு. அதே மாதிரி இங்கேருந்து வெளியில் போகும்போது கண்டிப்பாக செக் பண்ணுவார்ல அப்படின்ற தாட் வர அவன் எழுதின பேப்பரை உடனே கிழிச்சு போட்டுறான். கிழிச்சு போட்டுட்டு அவன் ஏதோ ஒரு பேப்பரை கண்டுபிடிச்சால அந்த பேப்பரை பார்த்து இவனோட பேண்ட்ல எழுதி வச்சுக்கிறான். எங்க பால்கனிக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த இன்வெஸ்டர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவன் ஃபீமுக்கு கால் பண்றான். ஃபீம் இவனோட ஃப்ரெண்டு தான் போல. நான் இன்வெஸ்டர்கிட்ட பேசிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நம்மளால் இப்போ நிறைய காசு செலவு பண்ண முடியாது. ஸோ எம்ப்ளாயிஸ் சில பேரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்ல, எத்தனை பேரை அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு சொல்கிறான், உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரும் தான் அப்படின்னு சொல்ல ஃபீம்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறான். அவன் ஜிராவை பக்கத்தில் வர சொல்லிட்டு அவனை அளவு எடுத்துகிட்டு இருக்கான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்க, உன்னுடைய சைஸ்க்கு ட்ரெஸ் ரெடி பண்ணல அதுக்காக தான் அப்படின்னுட்டு ஃபுல்லாக அளவு எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ ஜிரா கேட்குறான், எதுக்கு இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, நீ இப்போ நானாக மாற போகிற அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு ஜிரா கேட்க, ஆமாம், எனக்கு பதிலாக நீ போய் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நீ அதை நீயே போய் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஜிரா கேட்க, எனக்கு வெளியில் போய் யாரையும் மீட் பண்ணுறது பிடிக்காது, அது ஒரு பெரிய ட்ராமா. ஸோ எனக்கு பதிலாக நீ போக போகிற அப்படின்னு சொல்ல, ஆனால் நானும் ஒரு வெளியாள் தானே, நீ என்னை மட்டும் மீட் பண்ண அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்கிட்ட எந்த ஃபீலிங்ஸும் வரல. ஸோ உன்னை பார்த்து எனக்கு பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை, அதனால தான் அப்படின்ட்டு அவன் இப்போ எடுத்தால மெஷர்மெண்ட் அதெல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறான். சொல்லிவிட்டு ஈவினிங் 4 o'clock இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன்கிட்ட ஒரு ஹெட்ஃபோனை கொடுத்து காதில் வைக்க சொல்லிட்டு, இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ட்ரை பண்ணுறான். அவன் தூரமாக போய் நின்றுட்டு ஒவ்வொரு டைலாக்கை சொல்ல அதை அவனை ரிப்பீட் பண்ண சொல்கிறான். ஃபர்ஸ்ட் இவன் எதுவும் ரிப்பீட் பண்ண மாட்டான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஜீரா ஒரு மாதிரி கேட்க, இப்போ நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் அங்கே போய் உன்னால் சரியாக வேலை செய்ய முடியும் அப்படின்னுட்டு அவன் சொல்கிறதெல்லாம் ரிப்பீட் பண்ண சொல்கிறான். ஆனால் ஜீரா அதை பண்ண மாட்டான். ஏன், நீ ஒரு ஆக்டர் தானே, உன்னால் இது சரியாக பண்ண முடியாது அப்படின்னு கேட்க, நான் ஒரு ஆக்டர்னா எனக்கு அந்த என்ன சுச்சுவேஷன்னு தெரியும், அந்த இடத்துல அந்த கேரக்டரோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ நீ என்ன சுச்சுவேஷன் எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு டயலாக் சொல்லிவிட்டு அதை என்ன ரிப்பீட் பண்ண சொல்கிறான். என்னால் அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ பக்கத்தில் வந்துட்டு, சரி வேணா ஒன்று பண்ணலாம், இப்போ நான் உனக்கு சுச்சுவேஷன் சொல்கிறேன், ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இப்போ நீ என்ன மாதிரி நடிக்க வேண்டாம், நீயா இரு. இது வரைக்கும் நீ எத்தனையோ இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணியிருக்கல, அங்கெல்லாம் அவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அந்த சுச்சுவேஷன் நீ மனசில் வச்சுக்கோ. அதை வச்சு இப்போ நான் சொல்கிற டைலாக்கெல்லாம் நீ ரிப்பீட் பண்ண போகிற அப்படின்னுட்டு ஒவ்வொரு டைலாக்காக சொல்கிறான். ஆனால் இப்போ சொல்கிறதெல்லாம் என்ன டைலாக் தெரியுமா, ஜீரா மனசில் இருந்ததெல்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள்ல, அதாவது இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போது அதெல்லாம் அந்த டைலாக்ஸை தான் ஒவ்வொன்றா சொல்ல அதை ஜீரா அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜீராக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இருந்தாலும் அவன் சொல்ல கரெக்டாக அதெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியில் அவனுக்கு அழுகே வந்துடுது. அவன் கேட்குறான், என்னோட சோஷியல் மீடியாவில் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்க, அவன் பதில் சொல்லாமல், இப்போ நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சேன், ஆனால் அடுத்த டைம் இந்த மாதிரி அழாமல் ஒழுங்காக டைலாக் பேச அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். கொஞ்சம் வைன் கொண்டு வரான். அது வந்து ப்ளம்ப் வைனாமாம். நான் எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்போல்லாம் இது குடிப்பேன் அப்படின்ட்டு, இந்த நீயும் குடி அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறான். அதே நேரம் இங்கே ஃபீம் இருக்கால, ஃபீம் கிட்ட சொல்லியிருந்தாலும் அவனோட டீமில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஃபயர் பண்ணணும்னு. அதை எப்படிதான் இப்போ நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டே போகிறான். அவன் சொல்ல போகிறான். அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து இவனுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. அந்த நிலைமையில ஃபீமுக்கு என்ன சொல்கிறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது ஒன்றுமே புரியல. அவன் எதுவும் சொல்லாமல் சும்மா வந்துடுறான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவன் தம் அடிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு அங்கே வரான். அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா ஆச்சு, நீ உனக்கு சர்ப்ரைஸ் பிடிக்காது போல அப்படின்னு சொல்ல, அப்போ ஃபீம் தயங்கிக்கிட்டே நடந்த விஷயத்த சொல்கிறான். அதாவது இவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ அவன் ஃபயர் பண்ணி ஆகணும்ல. அதை கேட்டதுமே அவன் ஃப்ரெண்டை ரொம்ப அப்செட் ஆகிடுறான். ஏன்னா அவனும் ஒரு எம்ப்ளாயி தானே. என்னடா சொல்கிறேன், அவனுக்கு வேறு வேலையே இல்லையா, நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, அவங்ககிட்ட பேசி புரியவை, எப்படி அவன் நம்மளை ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். என்னடா பண்ணுறது, இப்போதைக்கு இவங்க ரெடி பண்ண ஏஐ இவங்களை ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்னன்னா கோடிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏஐக்கு ஆப் டெவலப்மெண்ட் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக. ஸோ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அப்படின்னா இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு எழுதின கோடிங்கு அந்த ஏஐ இப்போ என்னை வேலையை விட்டு தூக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபீம்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு நீ வேணா வந்து என் கூட தங்கிக்கூட, காசு ரொம்ப செலவு பண்ணாத, காசு சேர்த்துவை அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்டுக்கு செம்மையாக கடுப்பாகுது.
இங்க மிஸ்டர் கே வந்து புதுசா ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தால ஜீராக்காக, அந்த ட்ரெஸ் வந்துடுச்சு. அந்த ட்ரெஸ் கொண்டு போய் அவன் ஜீரா கிட்ட கொடுக்குறான். இந்த டைம் ஆயிடுச்சு, இந்த ட்ரெஸ் போட்டு வா, உனக்கு வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல அவனும் கண்ணை தொடச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரான். இப்போ நான் எங்க போகணும், யாரை மீட் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்க, இப்போ மீட் பண்ண போறது தேம்ஸ் அப்படின்னு சொல்றான். தேம்ஸா? நான் அவன்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவனுக்கு என்ன என் முகம் தெரியும், அவன் என்னை கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு தேம்ஸை பத்தி தெரியாது, அவனுக்கு யார் தேவையோ அவங்க முகத்தை மட்டும்தான் அவன் ஞாபகம் வச்சிருப்பான். ஸோ கண்டிப்பா அவன் முகத்தை மறந்துருப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே இப்ப கேக்கு பதிலா இவனை மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். கார்ல இருக்கும்போது மிஸ்டர் கே வந்து அவன் பாக்கெட்ல என்னமோ ஒரு பேப்பர் மாதிரி வைக்கிறான். வச்சுட்டு நான் சொல்லும்போது இந்த பேப்பரை தேம்ஸ் கிட்ட கொடு அப்படின்னுட்டு 2 பேரும் ரெஸ்டாரண்ட்குள்ள போறாங்க. அவன் தனியா ஒரு டேபிள், இவன் தனியா ஒரு டேபிள் உட்காடுறாங்க. அவன்கிட்ட ஹெட்ஃபோன் இருக்குது, இவன் சொல்றதெல்லாம் அவனுக்கு கேட்கும். உட்காருன்னு சொல்ல ஜீரா உட்காடுறான். அவன் சொல்றது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ காரில் அவன் சொன்னது ஞாபகம் வருது. நான் அந்த தேம்ஸ் கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு கேட்க, அவனை பற்றி ஏதாச்சும் பேசு, அவனுடைய ஃபேஷனை பற்றியும் அவனோட பிராண்டை பற்றியும் கொஞ்சம் பெருமையாக பேசு, அவன் கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணும்போதும் நான் சொல்கிற மாதிரி நீ அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இதை நீயே பண்ணியிருக்க வேண்டியது தானே, இல்லை வேற யாராச்சும் பிஸ்னஸ் பேசுகிறவங்களை அனுப்பியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஜீரா கேட்க, நான் எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி அனுப்பி பார்த்துட்டேன், அவன் யாருக்குமே ஓகே சொல்ல மாட்டான், அதான் இப்போ ஒன்றை வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் தேம்ஸ் அங்கே வரான். தேம்ஸ் வந்ததுமே அவனுக்கு எந்திரிச்சு நின்று ஜீரா வெல்கம் பண்ணுறான். அப்புறம் பேசு, அவங்க ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்ல ஜீராவும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு தேம்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த தேம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான், பெருசாக எதுவுமே ரிப்ளையே பண்ண மாட்டான். இப்போ எதுக்காக இங்கே வர சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பாக்கெட்டில் இருக்க பேப்பரை எடுத்து அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்ல இவன் அந்த பேப்பரை எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு தேம்ஸ் கேட்குறான், இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்க மிஸ்டர் கே வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். போர்டில் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் சொன்ன மாதிரியே இங்கே ஜீராவும் சொல்கிறான். ஆனால் அதுக்கு தேம்ஸ் ஒத்துக்க மாட்டான். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னுட்டு தேம்ஸ் அங்கிருந்து எந்திரிச்சு போக போகிறான். அப்போ கே சொல்கிறான், டேய் ஏதாச்சும் சொல்லுடா, அவனை இங்கேருந்து போக விடாது, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜிராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கே முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து தெரியாமல் தேம்ஸ் மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றுற மாதிரி ஊற்றிடுறான். வேற வழி இல்லாமல் தேம்ஸ் அங்கேருந்து வெளியில் போகாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். இப்போ அவன் பின்னாடியே போய் ஏதாச்சும் பண்ணு, பண்ணிட்டு நீ ஒழுங்காக வேலை செய்யலை நான் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு கே அவனை மிரட்டுறான். அவன் பின்னாடியே போகிறான் ரெஸ்ட் ரூம்க்கு. தேம்ஸ் அவனோட ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்ல தேம்ஸு சரின்னு சொல்கிறான். அப்போ ஜிரா பக்கத்தில் வந்து அவன் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணி விடுறான். அப்போ க்ளீன் பண்ணும்போது அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த சூட்டு உங்கள் பிராண்டோட டிஎன்ஏ தானே, 1991 மாடல் தானே அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தேம்ஸ் கேட்குறான். நான் இந்த மாடல் வச்சு தான் என்னோட தீசிஸே பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியே அப்படின்னு தேம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது அவன் மேலே. அப்புறம் உனக்கு நீ என்ன பண்ண தீசஸ்ல அப்படின்னு கேட்க அவனுடைய இவனுக்கு மாடலிங்கும் தெரியும் தானே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறான். உங்களோட மாடல் அப்படின்னு தேம்ஸோட மாடலை பற்றி அந்த பிராண்டை பற்றியும் கொஞ்சம் பெருமையாக பேச தேம்ஸுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுது. சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஒரே ஒரு சீட் தானே, சரி ஓகே அப்படின்னு தேம்ஸ் சொல்லிடுறான். உடனே ஜிராக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவனோட ஃபர்ஸ்ட் வேலையை அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டான். அப்புறம் ஜிரா இந்த பர்ன் பார் இருக்குல்ல அங்கே வந்திருக்கான். என்ன ரொம்ப நேரமா தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் ட்ரிங்க் ஆர்டர் பண்ண போறது இல்லையா அப்படின்னு அந்த பார் டெண்டர் கேட்க இல்லை நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவள் வந்ததுமே நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா, அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்கிறான். சரி லைஃப் எல்லாம் எப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க எனக்கு புதுசாக ஒரு ஜாப் கிடைச்சிருக்குது, என்னோட ஜாபை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு டாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம், அவன் எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த பாஸ் என்னை கூப்பிடுவோம், அப்போ நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல நல்ல வேலை தானே, அதை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பார் டெண்டர் கேட்க அப்போ அவன் கேக்கிட்ட பேசுகிற அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ அந்த இடத்துக்கு ஃபீம் வரான். ஃபீம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல. 2 பேருக்காக நான் ஒரு ட்ரிங்க் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒர்க் பிளேஸ் ரொமான்ஸ் அப்படின்ற ட்ரிங்க் எடுத்து கொடுக்குறான். அப்புறம் ஃபீமும் ஜிரா ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிரா சொல்கிறான், அன்னைக்கு என்னுடைய பாம் ரீடிங் பண்ணி எனக்கு புதுசாக ஜாப் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னல, எனக்கு அந்த ஜாப் பிடிக்கல அப்படின்னு அந்த ஜாபை பற்றி சொல்கிறான். ஏன்னா அவன் மிஸ்டர் கே கிட்ட அந்த ஃபேஷன் டிசைனிங்கில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பான். அதுக்கு மிஸ்டர் கே சொல்லுவான், அவனோட ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே என்னோட ஏஐ கற்றுக்க வச்சு என்னோட ஏஐயை நான் அவனை ரிப்ளேஸ் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுமே ஜிராக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஆர்டிஸ்ட்டை ஏஐ ரிப்ளேஸ் பண்ணுறது அவனுக்கு ஏற்கனவே பிடிக்காதுல்ல, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அவன் கடுப்பாவாலாம். ஸோ அதனால் அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அவர் எவ்வளோ பெரிய டிசைனர் தெரியுமா, அவரோட டிசைனை போய் நீ ஏஐயில் வச்சு காப்பி பண்ண போறியா அப்படின்னு கடுப்பாக அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியல, அவன் என்ன பெரிய டிசைனரு, அவனே மற்ற டிசைனர் பார்த்து தான் காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்போ நீ கண்டிப்பாக இப்படி பண்ணக்கூடாது, நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல நீ எனக்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்க ஞாபகம் இல்லையா,
ஏண்டி, நீ வெளியில சொன்னா அவ்வளோதான், நான் உன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ என்னடா குவிட் பண்ணுற, நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன், இப்போ நீ எனக்கு தேவையில்லை, நான் தேவைப்படுவது உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜீராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் அவள் இங்கே ஃபீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு டைம் அவன் எனக்கு கால் பண்ணால் நான் கண்டிப்பாக போக மாட்டேன், எனக்கு இந்த ஜாபே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி, உன்னோட வேலை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு அவன் ஃபீமை கேட்க, என் வேலை இப்போ கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்குது. என்னோட ஃப்ரெண்டை கூட இன்னைக்கு நான் ஃபயர் பண்ண வேண்டியதாகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் ஜாபை பற்றி அவன் புலம்பிட்டு இருக்கான். பேசாமல் நீ இந்த வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கு என்னோட கரியரில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, நான் இந்த வேலையை விட்டுட்டா எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு நல்ல விஷயம், என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு உன் பர்த்டேவா அப்படின்னு அவன் ஹாப்பியாக கேட்க அவன் ஆமான்னு சொல்கிறான். ஹாப்பி பர்த்டே, ஆனால் என்கிட்ட உனக்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல உனக்கு தான் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு நல்ல ஐடியா வந்திருக்குது. இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, மிஸ்டர் கே வந்து தேம்ஸ் மேலே இன்னைக்கு வைனை ஊற்றுனா, ஸோ அதுலேருந்து தான் எனக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ நீ என் கூட வெளியில் வா, நான் உன் மேலே வைன் ஊற்றுறேன், அந்த டிசைனில் வச்சு நான் உனக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன சொல்ல வர, என் மேலே இப்போ நீ ஒயினை ஊற்ற போற அப்படியா அப்படின்னு கேட்க, சாரி கேட்கறதுக்கு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஜீரா சொல்ல, கவலைப்படாத, எனக்கு இந்த ஐடியா நல்லா தான் தோணுது, சரி வா அப்படின்னு 2 பேரும் வெளியில வராங்க. ஜீரா 1 2 3 அப்படின்னுட்டு அவன் மேலே ஒயினை ஊற்றுறான். ஊற்றிட்டு ஐயோ அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு, நீ நினைச்ச மாதிரி வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஸோ நீ உன் ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறியா, நான் வீட்டில் போய் பெயிண்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபீமும் ஷர்ட்டை கழட்டுறான். இந்த சீனில் அவன் பார்க்கறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுட்டு அந்த ஷர்ட்டை அப்படியே ஸ்டைலாக கழட்ட, ஏதோ டேட்டு குத்திருக்கான். அந்த டேட்டுவையே ஜீரோ ஒரு மாதிரி முத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பார்க்குற அப்படின்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு ஐடிகா இந்த மாதிரி டேட்டு குத்திருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபீமு ஸ்டைலாக சிகரெட்டை கையில் எடுத்துட்டு, ஏன் உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஜீராவும் தயங்கிக்கிட்டே ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஃபீம் அவன் பக்கத்தில் வரான். சீனில் ஃபீம் பார்க்கறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவன் பக்கத்தில் வந்து ஜிராவை கிஸ் பண்ணுறான். இதோட எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.